மேஷராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் நீச்சத்தை நோக்கி போகிறார். இதுவே ஒரு பெரிய விசேஷம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் அதீத லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் போகிற இடம் 5ஆம் இடம், எதிரியோட வீட்டுக்கு போகிறார். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவர் இருக்கிற இடம் வேணால் பாதகஸ்தானமாக இருக்கலாம், ஆனால் பார்க்குற இடம் உங்களுக்கு வளமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைக்காகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ நீங்கள் அதிக நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள், வியாபாரிகள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோக மரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று டிஸ்ட்ராக்ஷன் வரும். கூட இருக்கிறவங்க விஷயத்தில், காதல் விஷயத்துலனா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் காதல் சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களிலோ நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு அதிக லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத மரியாதை கிடைக்கும். உங்களை அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ மாறும். அதே சமயம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, பெண் அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆண் அரசியல் நோக்கர்கள், ஆண் அரசியல்வாதிகள்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு, அந்த வியாபாரிகள் ட்ரெஸ் மெட்டீரியல் சார்ந்த வியாபாரம், நகைகள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மேக்கப் கலைஞர்கள், அதே மாதிரி சலூன் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி லேடிஸ்க்கு உண்டான சலூன் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். இது லாப பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் என்ன வருதுன்னா உங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாலின நண்பராக இருப்பார். அவங்களுக்கு உங்களுக்கு காம்படிட்டர், ஆனால் அவங்க தங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்காம கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டைமில் அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுவோன்னா, இது நான் ஆம்பளைங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு என்னன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில இடத்துல நடக்கிறத நான் சொல்கிறேன். அதை என்ன பண்ணுவாங்கன்னா லேடிஸ்க்குன்னா கொடுத்துட்டாங்க, அப்படி கிடையாது. அந்த லேடிக்கிட்ட திறமை இருந்ததுன்னா தான் கொடுப்பாங்க. அந்த திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கலைத்துறை நண்பர்களுக்கு பாதகாதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறதுனால உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த 27 நாட்களில் அந்த பெண் குழந்தைக்கு உண்டான சீர் செனத்திகள் வாங்குவதற்கோ, அந்த பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கோ, அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி இந்த மேஷராசிக்கு அமோக நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. இதற்கான பரிகாரம்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஏன் நம்ம சொல்ல போகிறது இல்லைன்னா, மாதாந்திர பலன்கள் அது இருந்ததுன்னா அதை பார்த்து அதுலேருந்து நீங்கள் பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்க. சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட்.
பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால். இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம். அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.